உண்மையிலே நீங்க அறவைக்காட்டு பைத்தீங்களாடா நீங்க? சர்ரா சட்டையை கழட்டிட்ட மண்டையில் இருக்க மயிர் என்னடா அவங்க பூரா அங்க இருப்பாரு சரைச்சு விடுவியா? என்ன வேலை பாபா? திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி. நாங்க சங்கி, நீங்க லுங்கி அங்கியா? நீங்க யாரு? ஐயா ஆர்.எஸ். பாரதி நான் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய பெருந்தகை. என்னை முட்டா பயல் என்கிறீர்கள். ஆம், முட்டாள் என்றால் என்ன தெரியுமா? முட்டா பயல அவர் என்ன போட்டா உனக்கு என்ன போட்டாலும் என்ன, எதுக்கு அங்கியை மாற்றி சங்கி ஆயிட்டீங்களேங்கிறதா எங்கள் வருத்தம். கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார், கருப்பு காலாடை. திடீர்னு காக்கி ஆர்எஸ்எஸ் போடுற நேரத்தில் போட்டு பாரு உன் மனைவியை பாரு சரவணா, அப்படியே சந்திர மொழியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட என்று மெய்யியல் கோட்பாடு வழிபாடு நிறுவப்பட்டிருக்கும். எங்களுடைய இறை முருகன், எங்களுடைய மூதாதை ஆதிப்பாட்டன் சிவன், மாயோன், கொற்றவை எங்கள் குலதெய்வங்கள் போற்றப்பட்டிருப்பார்கள். குல முன்னோர் இன முன்னோர் அதெல்லாம் இருந்திருக்கும். அதில் தலைவருக்கு அதில் உடன்பாடு, ஆனால் அவர் வணங்கலை, அது மாதிரி நான் வணங்கலை. ஆனால் இந்த நிலை, இந்த வேலையை செய்ய வந்த பிறகு 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவரும் வேண்டும். அந்த சுவர் தான் என் பண்பாட்டு சுவர், என் வழிபாட்டு சுவர், என் மணியில் கோட்பாட்டு சுவர். வேர் தேடி பயணிக்கிற போது என்னுடைய வேர், என்னுடைய இறை முருக திருமகன். அதனால முருகனை வணங்கும் போது நாங்கள் சைவ மரபினர் என்பதற்காக திருநீரிட்டு, அப்போ என் மனைவி திருநீரை வச்சுக்கிட்டு எங்கள் திரும்பும்போது பூஜாரி இருக்கிறதுனால கும்பிட்டுன்னா இப்படி கும்பிட்டு போகணும். வந்து சரி கும்பிட்டு திருநீரை கொடுத்து பூசணும். என் பிள்ளைகளுக்கு பூசி விட்டு எல்லோரும் பூசிட்டு உட்காரும்போது இது குங்குமம் வைக்கணும். ஏன்னா நாங்கள் பெண் தெய்வத்தை, என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி, பெண் தெய்வத்தை வணங்குறதுனால நான் வைக்கணும். அது வைக்கும்போது எங்கள் மாமா சொல்லுவாங்களாம், நாவுக்கரசர் காளிமுத்தவர்கள், ஆம்பளை குங்குமம் வச்சா அவனை நம்பக்கூடாது அப்படின்னு. என் மனைவி சொல்லும்போது எப்படி குங்குமம் வைக்கிறது, இது என்னோட பெரிய கொடுமையாக இருக்குது. நான் சிவகங்கையில் போய் காரைக்குள்ள தங்கியிருக்கேன். எங்கள் பூசாரி வந்து ஒரே தான் அழுகிறப்படி, ஆத்தா கோவத்தில் இருக்குடாவு. நான் என்ன பண்ணேன், என் புள்ள வாரு திருநீர் வச்சுட்டு போகிறான், என்னை மறந்துட்டான், குங்குமம் வைக்கலன்ட்டு இவ்வளோ பெரிய குங்குமத்தை கொண்டாந்து. டே தினேஷ் வண்டியில் விடா, ஞாபகப்படுத்துகிறா போகும்போது வரும்போதெல்லாம் குங்குமம் வைக்கிறது. குங்குமம் வைக்கலையே, பெண்களை தெய்வமாக போற்றிய மரபினர் நாங்கள் என்பதாலே. பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் விடுதலை அடையாது, பெருமை அடையாது. உலக நாடுகளில் நியூசிலாந்து நாட்டை பெருமையாக பேசுகிறார்கள் என்றால் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த நாடு என்று. தமிழ் தேசிய குடியரசு, தமிழ் தேசிய அரசு, பிரபாகரனை தலைமையேற்று நடத்துகிற அரசு இங்கே மலர்கிற போது பெண்கள் பெரிதும் போற்றப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள். இங்கே 117 இடம் சட்டசபையிலே 20க்கு 20 பாராளுமன்றத்தில் சீமான் கொடுக்கலாம், ஆனால் வெல்ல மாட்டார். வென்றால் கொடுக்கலாம், வெல்லும் போது கொடுப்பதை விட கொடுத்து வெல்வதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி. என் தங்கை மலேசியாவில் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறது, சந்திரபிரபா. நான் வரவான், நீ வேலை எடுக்கு, உனக்குன்னா வரவேணாம் தங்கச்சி, நாங்கள் பார்த்துக்குறோம். நிறைய மருத்துவ தங்கைகள், நம்ம தங்கச்சிகள், மகளிர் பாசறை பிள்ளைகள், இல்லை நான் வர்றேன்னு அங்கிருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவள் குரல் மிக வலிமையான குரல். காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வச்சிருக்கிறது, நீ ஓட்டுக்கு காசு கொடுப்ப 1000-500 லட்சம் ரூபாய் போக வர 50,000-50,000க்கு டிக்கெட் போட்டு வந்து ஒரு ஓட்டை எனக்கு போட்டுக்காம்பாரு என் தம்பி தங்கச்சி. அதுதான் இந்தியாவிலே காஸ்ட்லி ஓட்டு. இந்த மாதிரி கொடுஞ்செயல்களை அறவே வேறு இருக்க வேண்டும். பெண்களை போற்றுகிற ஒரு புனிதமான நாடாக இந்த நாட்டை நாம் படைக்க வேண்டும். பெண்மையை போற்றுவோம், பெருமைமிக்க நாடாக மாற்றுவோம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம். இந்த தங்கைக்கு, மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு உடனடியாக அந்த மாநில அரசு, மேற்கு வங்க அரசு, இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் போடுவதை நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு, தமிழ்நாட்டு அரசு, இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு, உங்களுடைய நட்பில் கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் காசு வெளியிடும் போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார்,
நீங்கள் சொல்கிறீர்கள், ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள், நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம், அப்போது பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்கள், எங்க கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே, அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை, நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார். அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை, கூட்டணியில் இருந்தார்கள், அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள், ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை, அவர்கள் வரவில்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை, மதிக்கவில்லை, கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது, வரவேற்கிறது, வருகிறது என்றால் இப்ப உண்மையிலே கூட்டணி யார் என்பது எங்களுக்கு புரிகிறது. இங்கே பேசிய தங்கச்சி எல்லாம் பேசினார்கள். ஐயா RS பாரதி நான் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய பெருந்தகை. என்னை முட்டா பயல் என்கிறீர்கள். ஆம், முட்டாள் என்றால் என்ன தெரியுமா? தேர் ஓடும்போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்துறாள் முட்டாள். உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி ரயில் தேர் இருக்குல்ல, அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டாள் நான் தான். மடையன் என்றால் அறிவற்றவன் என்று பொருள் அல்ல. மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மடையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியேறிட்டது அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூழ்கி அடைப்பவன் மடையன், மடையை அடைப்பவன் மடையன். சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன், சண்டை ஆளன் சண்டாளன். படவா என்றால் படையோடு வா, சண்டாளா படவா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப விளக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு என்னைய, முட்டா பயல, அவர் என்ன போட்டா உனக்கு, என்ன போட்டாலும் என்ன, எதுக்கு அங்கியை மாற்றி சங்கி ஆயிட்டீங்களேங்கிறதா எங்கள் வருத்தம். கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார், கருப்பு காலாடை, திடீர்னு காக்கி RSS போடுற நேரத்தில் போட்டு பாரு உன் மனைவியை பார் சரவணா, அப்படியே சந்திர மொழியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட. திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி, நாங்க சங்கி, நீங்க லுங்கி அங்கியா, நீங்க யாரு, நீங்க யாரு, எப்படி இருக்கு பாருங்க. எதிர்கட்சி கோபேக் மோடி, ஆளுங்கட்சி வெல்கம் மோடி. எதிர்கட்சி கருப்பு பலூன், கருப்பு கொடை, கருப்பு கொடி. ஆளுங்கட்சி வெள்ளை கொடை, காவலர்களுக்கெல்லாம் காவி உடை. எப்படி இருக்கு? ஆளுநரை மாற்று, அது 6 மாசத்துக்கு முன்னாடி, அது வேற வாய். ஆளுநர் மாளிகையில் இந்த 100 ரூபா பிச்சைக்கார காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டு கையை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது, அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரமா, இவர் அவர் இவர் இவர் திட்ட அவர் திட்டாரு, அப்புறம் கடைசியா நீ ஊழல், நோ ஊழல், நோ கரப்ஷன், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் முன்னாடி வா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன கொடுமைடா சாமி இது. எங்கள் அண்ணன் பிறகு கொடுமை சரவணாங்க மாதிரி, இது கொடுமை சாமி இது. இந்த ஆளுநரை மாற்ற சொல்லி போராடுகிறவர்கள் தான். ஆளுநர் விருந்தில், இந்த விருந்தில் திமுக கட்சி பங்கேற்காது. அது ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேட்குது. அப்போ நீங்கள் பங்கேற்றீங்க, கட்சி வேற ஆட்சி வேறையா? திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை, ஆட்சியின் முதல்வர் தானே கட்சியின் தலைமை. உங்களை, என்னை, இந்த மக்களை எப்படிப்பட்ட ஆட்களை அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவங்க மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவர், சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன? அதே ஆள் தான். அவர் படித்து IPS எழுதினாரா தெரியல, பார்த்து எழுதினாரா தெரியல. அவன் ஒரு மனநோய் கொண்ட அரக்கு இருக்கேன். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்பவனில் படுக்க வச்சிருக்க. அப்படி எந்த பல்கலைக்கழகம் எந்த விழாவுக்கு போனாலும் கருப்பு சட்டை போடக்கூடாது. அப்போ உன் பிளாக் ஹெட்ஸ்லாம் எல்லாம் மாட்டி கழட்டி விட்டு வெள்ளையை போட்டு விட்டுருவியா? கருப்பாக சட்டையை போடக்கூடாது, கழட்டிடணும். கோட் போடக்கூடாது. பெண்கள் கருப்பு தாவணி போட்டால் எல்லாம் எடுத்துடணும். ஒருவேளை கருப்பு ஜாக்கெட் போட்டாலும் கழட்டிடணும். இது ஒரு நோய், கழட்டிடணும். இப்படி தான் நடக்குது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடந்த பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டால் கழட்டிட்டாரு. இப்போ என்னை கழட்டினா நானும் அப்படி கருப்பாக தான் இருப்பேன். அப்போ என்ன நீ சட்டைகள்னாலும் கருப்பாக இருக்காயா? அப்போ என்ன பண்ணலாம்? வா சந்தனத்தை பூச்சி விடு, இல்லை தீ வச்சு கொளுத்தி விடு, அது எல்லாம் வெந்து அப்படி வெள்ளையா தெரியும். ஏண்டா உண்மையிலே நீங்கள் அறவைக்காட்டு பைத்தியங்களாடா நீங்கள்? சர்ரா சட்டையை கழட்டிட்ட மண்டையில் இருக்க மயிர் என்னடா பண்ணுவா? பூரா கருப்பாக இருக்க சரைச்சி விடுவியா?
என்ன வேலை பாபா? ஏன்னா உங்களை எப்படா உங்களை எல்லாம் நாங்கள் உங்களோட வாழ நாங்கள் வாங்கி வந்த வரம் என்னதான்டா? என்னதான் சொல்லு. கருமம். ஏய், இனிமேலாவது பார்த்து போப்பா. அப்படி பேச கூச்சப்பட்டா போகாதப்பா விழாவுக்கு. கருப்புனா இந்த மண்ணில் இருக்க எல்லா பயிலும் கருப்பந்தான்டா. இப்போ கோயிலுக்கு போகாதே, ஜாமியெல்லாம் கருப்பாக இருக்கும். இப்போ வெள்ளை அடிச்சதான் உள்ள வருவீங்களா நீங்கள்? என்ன செய்யுது? சரி, இந்த கர்மம் தொலையட்டும். தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோட முடியட்டும். இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள், கொடுஞ்செயல்கள் தொடராமல் இருக்கட்டும். ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும், தலைவர் பிரபாகரனி பிள்ளைகள் நாம் இது போன்ற குற்றச் செயல்கள் நிகழாமல் தடுக்க உறுதி இருக்கணும். ஒரே வழிதான் இருக்குது. அதிகாரத்தை பிடி, அநீதியை எதிர்த்து அடி. இதை தவிர வழி கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரம் நம் மக்களுக்கானது. வேற வழியே கிடையாது. எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை. அந்த சாதனை தான் வெற்றி என்கிற மருந்து. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எதிர்வருகிற 26 தேர்தலில் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து என்னுயிர் தம்பி தங்கைகளே எழுங்கள். இனமான பிள்ளைகளை எழுங்கள். களத்திலே நில்லுங்கள், வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.